திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் மறைவு குறித்து தென்னிந்திய திரையுலகில் 7 தலைமுறைக்கு மேலாக தனது தனித்துவமான நடிப்பாற்றலால் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் 21/8/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை மிகுந்த அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. 1931ஆம் ஆண்டு பிறந்த திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் தனது 19வது வயதில் பிரபல இயக்குனர் LV பிரசாத் அவர்களின் ஷவுகாரு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி முதல் படத்திலேயே தனது அசாத்திய நடிப்பால் அந்த படம் பெயரையே தனது வாழ்நாள் அடைமொழியாக மாற்றிக்கொண்ட பெருமைக்குரியவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் பல்வேறு வயது மற்றும் தன்மையுடைய கதாபாத்திரங்களிலும் சிறப்பாக நடித்து இந்திய திரையுலகில் தனக்கென ஒரு தனிச்சிறப்பான இடத்தை பெற்றவர். தமிழக அரசியல் வரலாற்றின் உன்னத ஆளுமைகளும் முன்னாள் முதலமைச்சர்களுமான மாண்புமிகு டாக்டர் MG ராமச்சந்திரன், மாண்புமிகு கலைஞர் மு கருணாநிதி மற்றும் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைத்துறையில் இணைந்து பணியாற்றிய தனித்துவமான வரலாற்று பெருமை கொண்ட திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் திரு NT ராமாராவ் அவர்களுடனும் பல காவிய படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளார். மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் MGR, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், திரு ஜெமினி கணேசன் தொடங்கி திரு கமலஹாசன், திரு ரஜினிகாந்த் மற்றும் சமகாலத்து இளம் தலைமுறை நடிகர்கள் வரை 4 தலைமுறை ஆளுமையுடன் 400க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் பன்முகத்தன்மையோடு நடித்தவர். கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதனை உள்வாங்கி ஆகும். இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்திரன், இரு கோடுகள், திரையுறையில் தத்ரூபமான பாடல் இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. உலக வடிவமைப்பாளர், இன்டீரியர் டிசைனர் மற்றும் கண்ணியத்திற்கும் அவர் ஆற்றிய MGR விருது மற்றும் ஆந்திர பிரதேச உள்ளிட்ட ஆற்றிய மகத்தான பங்களிப்பு உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான ஒரு பழம்பெரும் நடிகையின் மறைவு மட்டுமல்ல, ஒரு சகாப்தத்தின் நிறைவாகவும் தென்னிந்திய திரையுலகின் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகவும் இப்பேரவை கருதுகிறது.